கடவுள் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைத்து அதை நன்றாக பராமரிக்கும்படி கூறினார். ஆனால் காலப்போக்கில் மனிதர்கள் தீய வழிகளில் செல்லத் தொடங்கினர். கடவுளின் கட்டளைகளை மறந்தனர். அவர்கள் தங்களின் சுயநலத்தைப் பற்றி மட்டுமே கவலைப்பட்டனர். இதனால் கோபமடைந்த கடவுள் இந்த பூமியையும் அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழிக்க முடிவு செய்தார். ஆனால் அந்த தீய உலகிலும் கடவுள் மீது மிகுந்த அன்பும் பயமும் கொண்ட ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர்தான் நோவா. அவர் தன் குடும்பத்தினருக்கும் கடவுள் பயத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பேசி, உலகில் உள்ள மக்கள் அனைவரும் தீயவர்களாக மாறிவிட்டதால் நான் பூமியை ஒரு பெரிய பெருவெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன். தொடர்ந்து 40 நாட்கள் பெருமழை பெய்யும் என்று எச்சரித்தார். ஆனால் நோவா நல்லவராக இருந்ததால் அவரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற கடவுள் நினைத்தார். அதற்காக ஒரு பெரிய மரப்பேழையை செய்யும்படி நோவாவுக்கு கட்டளையிட்டார். மேலும் உலகில் உள்ள அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஜோடிகளையும் அந்த பேழைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். நோவா கடவுள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி மரங்களை வெட்டி பேழையை கட்டத் தொடங்கினார். இதை பார்த்த கிராம மக்கள், மழையே இல்லாதபோது ஏன் இவ்வளவு பெரிய படகை கட்டுகிறாய் என்று நோவாவை பார்த்து கேலி செய்து சிரித்தனர். நோவா அவர்களிடம், உங்கள் தீய வழிகளை விட்டுவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேளுங்கள், என்னுடன் பேழைக்குள் வாருங்கள், நீங்கள் தப்பிக்கலாம் என்று பலமுறை அழைத்தார். ஆனால் மக்கள் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி ஏளனம் செய்தனர். பேழையின் வேலை முடிந்ததும் கடவுளின் அருளால் உலகின் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் ஜோடி ஜோடியாக வரிசையாக வந்து பேழைக்குள் நுழைந்தன. நோவாவும் அவரது குடும்பத்தினரும் பேழைக்குள் சென்ற பிறகு அதன் கதவு பலமாக மூடப்பட்டது. உடனடியாக வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பெருமழை பெய்யத் தொடங்கியது. மக்கள் தங்களின் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதைக் கண்டு அஞ்சி ஓடினர். ஆனால் நோவாவின் பேழை தண்ணீரில் பாதுகாப்பாக மிதந்தது. தொடர்ந்து 40 பகலும் 40 இரவும் மழை பெய்ததால் மிக உயர்ந்த மலைகளும் கூட தண்ணீருக்குள் மூழ்கின. பூமியிலிருந்த அனைத்து தீய மனிதர்களும் உயிரினங்களும் அழிந்தன. 40 நாட்களுக்குப் பிறகு மழை நின்றது. தண்ணீர் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. தரை எங்காவது தெரிகிறதா என்று பார்ப்பதற்காக நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். முதலில் அது திரும்பி வந்தது. ஆனால் அடுத்த முறை அனுப்பிய போது அது ஒரு ஒலிவ மரக் கிளையை கவ்விக்கொண்டு வந்தது. இதன் மூலம் தண்ணீர் குறைந்துவிட்டது என்பதை நோவா அறிந்தார். 3வது முறை புறா திரும்பவ வரவே இல்லை. அதாவது தரை காய்ந்து விட்டது என்று அர்த்தம். பேழை ஒரு மலையின் உச்சியில் வந்து நின்றது. கடவுள் நோவாவிடம், இப்போது நீங்கள் பாதுகாப்பாக வெளியே வரலாம், விலங்குகளையும் சுதந்திரமாக வாழ விடுங்கள் என்று கூறினார். நோவா கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். கடவுள் நோவாவின் நம்பிக்கையை பாராட்டி, இனிமேல் இந்த உலகத்தை நான் பெருவெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியின் அடையாளமாக வானத்தில் ஒரு அழகான வானவில்லை உருவாக்கினார். அதன் பிறகு நோவாவின் சந்ததியினர் இந்த உலகம் முழுவதும் பெருகி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.